சற்று முன்பு கிடைத்துள்ள செய்தி, ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பு மனுவை வாபஸ் பெறுவதற்கான அவகாசம் நிறைவு பெற்றிருக்கின்றது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதற்காக வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் வேட்புமனுவை வாபஸ் பெறுவதற்கான அவகாசம் நிறைவு பெற்றிருக்கின்றது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக ஈரோட்டில் இருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் இளங்கோவன். இளங்கோவன், வாபஸ் பெறுவதற்கான நேரம் முடிந்திருக்கிறதே, எத்தனை பேர் வாபஸ் பெற்றிருக்கிறார்கள்? தற்பொழுது களத்தில் எத்தனை பேர் வேட்பாளர்களாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறார்கள்? சொல்லுங்க. நிச்சயமாக மோகன், ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்புமனு வாபஸ் 3 மணியுடன் நிறைவடைந்த நிலையில் சுயேட்சை வேட்பாளர் 8 பேர் வாபஸ் பெற்றுள்ளனர். 47 பேர் போட்டியிடுகின்றனர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் 2வது முறையாக அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த இடைத்தேர்தலில் தேர்தல் விதிகள் கடைபிடிக்கப்பட்டு 2,26,433 வாக்காளர்கள் வாக்களிக்கும் வகையில் தேர்தல் பணிகள் நடந்து வருகின்றன. இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலிடத்திற்கு 5,000 பொதுப்பினர்கள் 10,000 கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டது. இந்த இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த 10ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற்று முடிந்தது. இந்த இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார், நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமி மற்றும் சுயேட்சைகள் என 55 வேட்பாளர்கள் தாக்கல் செய்த மனுக்கள் மீது கடந்த 18ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் இந்த இடைத்தேர்தல் போட்டிக்கு வேட்புமனு வாபஸ் பெற 20ஆம் தேதி இன்று அவகாசம் அளிக்கப்பட்டது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் ஈரோடு மாநகராட்சி தேர்தல் நடத்தில் காலை 11 மணி முதல் 3 மணி வரை வேட்பாளர்கள் வாபஸ் பெற அவகாசம் அளிக்கப்பட்டது. மாலை 3 மணியுடன் நிறைவடைந்த நிலையில் 8 பேர் தங்கள் வேட்புமனுவை வாபஸ் பெற்றுள்ளனர். இதனால் இந்த தேர்தலில் திமுக மற்றும் நாம் தமிழர் சேர்ந்து மொத்தம் 47 பேர் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. இந்த நிலையில் சின்னம் முழுக்கும் பணியானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி இளங்கோவன்.